ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு. இன்னைக்கு தான் அந்த அப்டேட் வந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து. டானுவாஸ், TANUVAS, தமிழ்நாடு வெட்டினரி அண்டு அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு ஆன்லைன்ல. இது வந்து நீங்க மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள போகணும், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸு, அதுக்கப்புறமா வெட்டினரி டாக்டர், அனிமல் லவ்வர்ஸு, அது இல்லாமல் ரிசர்ச், டைரி ப்ராடக்ட்ஸு, இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. பட்டு என்னால் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே நீட் எழுதி இந்த காம்படிட்டிவான நீட் எக்ஸாம் எழுதி என்னால் MBBS ஆக முடியாது அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து நீங்கள் வெட்டினரி டாக்டர், அப்படி இல்லை நீங்கள் ஒரு அனிமல் லவர் சொன்னால் அனிமல் கேர்டேக்கர், அதன் பிறகு நீங்கள் வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸு, ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, இந்த மாதிரியான உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம். இந்த கோர்ஸுக்கு வந்து நீட்டு தேவையில்லை, 100% நீட்டு கிடையாது. உங்களோட +2 கட் ஆஃப் மார்க் வரையும் வச்சு தான் உங்களுக்கு கவுன்சிலிங் வரும். அதில் தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம எந்தெந்த லொக்கேஷனில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எந்தெந்த காலேஜில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ, கட் ஆஃப் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்தெந்த மார்க்குக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு கிடைச்சிது அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு யூஜி கோர்ஸு. இது வந்து 5.5 இயர்ஸ் கோர்ஸ். இது வந்து டாக்டரேட் தான். MBBS டாக்டர் மாதிரி இது வந்து வெட்டினரி டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து adm.tanuvas.ac.in. இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். இதோட அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 17th ஜூன். இதோட அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு. இது ஒரு 100 கிராஜுவேஷன் ப்ரோக்ராமு. ஸோ 12th முடிச்சுட்டு நீங்கள் மேக்ஸ் பயோ எடுத்திருக்கீங்க, மேக்ஸ் கம்ப்யூட்டர் இல்லை பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாராச்சும் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போகணும் பட் நீட் எழுதலை, சம்மோ எனக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும், ஐ எம் அனிமல் லவ்வர் அப்படின்னு யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலில் வீக்லி 3 to 4 வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் ரிகார்டிங் ஆஃப்டர் 12th எஜுகேஷன், என்னென்ன கோர்ஸ் எப்படியெல்லாம் ஜாயின் பண்ணணும், ஆஃப்டர் 12th இன்ஜினியரிங், MBBS, BDS, லா, BSc, பிகாமை தவிர நிறைய கோர்சஸ் அக்ராஸ் தமிழ்நாடு, அக்ராஸ் சென்னையில் இருக்குது அப்படின்ற அவேர்னஸை 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் கொண்டு வரணுன்றதான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ டான்வாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ்நாடு வெட்டினரி அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. இப்போ அட்மிஷன் இந்த இயர் 2026-27க்கு யூஜி டிகிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னை மாதவரத்தில் இருக்கு. அஃபிஷியல் போர்ட்டல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி adm.tanuvas.ac.in. இதுதான் வந்து 100% ஜென்யூன் அஃபிஷியல் வெப்சைட்டு. இன்னைக்கு காலையில் 25th மே 10 மணிக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. இதோட லாஸ்ட் டேட் வந்து 17th ஜூன் 5 மணி வரையும் இருக்கு. ஸோ நீங்க மேக்ஸ் பயோ, மேக்ஸ் கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பியூர் சயின்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு அனிமல் ஒரு ஃபுட் டெக்னாலஜி படிக்கணும், டைரி டெக்னாலஜி படிக்கணும், ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும் அப்படின்னா ஈவன் தோ நீங்க மேக்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்திருந்தாலும் இந்த போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். பட் வெட்டினரி டாக்டர் ஆக முடியாது. வெட்டினரி டாக்டர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்று பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும், இல்லைன்னா மேக்ஸ் பயோ குரூப்பாக இருக்கணும். ஸோ இங்கே எந்தெந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இவங்க. BVS அண்ட் AH அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி. வெட்டினரி சயின்ஸ்னா புதுசாக அதாவது ஒரு அனிமலுக்கு நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது, அடிபட்டிருக்கு அதுக்கு வேக்சினேஷன் கொடுக்கறது. அப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரினா அது அந்த ஒரு அனிமலை வந்து வளர்க்குறது, அது கேர்டேக்கிங் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த படிப்புக்குள்ளே வரும். இது மொத்தமாக 666
660 660 சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு. மொத்தம் 7 கேம்பஸ் இருக்கு. சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, தஞ்சாவூர், சேலம், தேனி. இந்த 7 கேம்பஸ்ல இதோட கோர்ஸ் டியூரேஷன் வந்து மொத்தமா 5.5 இயர்ஸ். அதுல 4.5 இயர்ஸ் வந்து கோர்ஸ், அது இல்லாம 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப்பு. இது வந்து ஆஸ் பர் MSVE ரெகுலேஷன் 2016 படி கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கோர்ஸ். செகண்ட் கோர்ஸ் வந்து பிடெக் டைரி டெக்னாலஜி. இப்போ இந்த பிடெக் டைரி டெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பால்ட்ரி டெக்னாலஜில வந்து நீங்க மேக்ஸ் கம்ப்யூட்டரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், பியூர் சயின்ஸா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், மேக்ஸ் பயோவா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது இல்லையா, BVSCAH, இதுக்கு யூ ஷுட் ஹாவ் ஒன்லி மேக்ஸ் பயோ ஆர் பியூர் சயின்ஸ். இந்த 2 கோர்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். ஃபார் பயாலஜி கம்பல்சரி எலிஜிபிள் ஃபார் டேக்கிங் திஸ் அட்மிஷன். ஸோ டைரி டெக்னாலஜி பிடெக்ல வந்து 4 இயர்ஸ் கோர்ஸு. இது வந்து சேலம்ல இருக்க காலேஜில் இருக்கு. அதன் பிறகு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி வந்து 3 இடத்துல இருக்கு. சென்னை, ஓசூர், சேலம், அப்புறம் இன்னொரு இடத்துல அரிவால்ஸ், அந்த இடத்துல 4 இடத்துல இருக்கு. அதன் பிறகு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி வந்து ஓசூர்ல ஒரே ஒரு இடத்துல இருக்கு. இந்த டைரி டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, இது மூணுமே வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ். அது ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டும்தான் 5.5 இயர்ஸ் கோர்ஸ். இதுல வந்து இந்த டைரி டெக்னாலஜில 80 சீட்ஸ் இருக்கு. பிடெக் ஃபுட் டெக்னாலஜில 140 சீட்ஸ். இந்த பிடெக் டைரி டெக்னாலஜி 80 சீட்ஸ் வந்து 2 இடத்துல இருக்கு. ஒன்று சேலத்துல 40 சீட்ஸ், இன்னொன்று சென்னையில 40 சீட்ஸ். அதே வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜில 140 சீட்ஸ் இருக்கு. சென்னையில 60, ஓசூர்ல 60, சேலம்ல 40. ஓசூர்ல 40, சேலம்ல 40, சென்னையில 60. 3 இடத்துல இருக்கு. பவுல்ட்ரி டெக்னாலஜி வந்து 40 சீட்ஸ் இருக்கு. ஒரே ஒரு இடத்துல தான், ஓசூர்ல மட்டும்தான் இருக்கு 40 சீட்ஸ். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எலிஜிபிலிட்டி வந்து மொத்தம் 4 கேட்டகரியா பிடிச்சிருக்காங்க. அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 12th கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், பயாலஜி இருக்கணும் ஃபார் இந்த பிவிஎஸ் அண்ட் ஏஹெச்சுக்கு. மற்றதுக்கு நீங்கள் மேக்ஸ் கம்ப்யூட்டர் இருந்தாலும் சில காலேஜில் எலிஜிபிளாக எடுத்துக்கிறாங்க. ரிசர்வ்டு சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டா 7.5 ரிசர்வேஷன், அந்த சீட் இருக்கு. அது இல்லாமல் 15% சீட்ஸ் வந்து என்னன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கவங்க வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது 100 சீட்ஸ் இருக்கு ஒரு காலேஜில் அப்படின்னா 85 சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் படித்தவங்களுக்கு. தமிழ்நாட்டில் 85 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100 சீட்ஸ் இருக்கு ஒரு காலேஜில். ஒரு கோர்ஸ் 100 சீட்ஸ் இருக்குன்னா அதுல 85 சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டு ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு. இந்த 85 சீட்ஸ்ல 7.5% வந்து தமிழ்நாடுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6th to 12th படிச்சிருந்தா இந்த 7.5 ரிசர்வேஷன் அவங்க அவைல் பண்ணலாம். நீங்க 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே 7.5% கோட்டா இருக்கு. அது வந்து இந்த 85% ஸ்டேட் கோட்டாலே வந்துடும். மீதி 15% இருக்கு இல்லையா, இது வந்து ஆல் இண்டியாவில் ஆல் ஓவர் இந்தியால இருந்து கவுன்சிலிங் மூலமா அப்ளை பண்ணி வருவாங்க. இப்போ 100 சீட்ஸ் இருக்குன்னா 85 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 15 சீட்ஸ் ஃபார் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 85 சீட்ஸ்ல 7.5% தான் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இது ஃபிக்ஸடா போயிட்டு இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த 85%க்குள்ள வரணும்னா நீங்க தமிழ்நாடுக்கு ஸ்டூடெண்ட் கேண்டிடேட்டா இருக்கணும். தமிழ்நாட்டில் ரெகக்னைஸ்டு பண்ண ஸ்கூல்ஸ்ல இருக்கணும். உங்களோட ஏஜ் கண்டிப்பா 17க்கு மேல இருக்கணும். அதன் பிறகு அதுக்கு ஏஜ் வந்து 17க்கு மேல ஹையர் ஏஜுக்கெல்லாம் வந்து இங்க சீட்டு கிடையாது. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, பிடெக்கு இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது அந்த பிவிஎஸ் அண்ட் ஏஹெச்சுக்கு பார்த்தோம். இப்போ வந்து பிடெக் கோர்சஸ் ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் மேக்ஸ் பயோவாகவும் இருக்கலாம், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸாகவும் இருக்கலாம். ரெண்டுமே வந்து ஃபுட் டெக்னாலஜிக்கும் டைரி டெக்னாலஜிக்கும் எடுத்துக்கிறாங்க. பட்டு பிடி பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கு பயாலஜி மஸ்ட், பிசிஎம் பயாலஜி மஸ்ட். நான் முன்னாடி சொன்னதுல வந்து 3த்துக்குமே வந்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னோம். பட் அது கிடையாது. அந்த இப்போ 4 கோர்சஸ்ல பிவிஏ வெட்டினரி டாக்டருக்கும் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கும் பயாலஜி மஸ்ட். டைரி டெக்னாலஜிக்கும் ஃபுட் டெக்னாலஜிக்கும் தான் வந்து மேக்ஸ் பயோ ஆர் மேக்ஸ் கம்ப்யூட்டர், எனிதிங் இஸ் ஓகே.
நீங்க கண்டிப்பா தமிழ்நாடு கேண்டிடேட்டா இருக்கணும். 15% வந்து அக்ராஸ் இந்தியாவிலேருந்து நீங்க எடுத்துக்கலாம். 85% ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் 15% ஃபார் அக்ராஸ் இந்தியா. அந்த கவுன்சிலிங் மூலமா வரும். இது இல்லாம செப்பரேட்டா என்ஆர்ஐ ஃபாரின் கோட்டா ஸ்பெஷல் கோட்டா இருக்கு. அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஏஜ் வந்து கண்டிப்பா 17 இயர்ஸ் இருக்கணும். ஸோ எந்தெந்த கட் ஆஃபுக்கு லாஸ்ட் இயர் கிடைச்சிது அந்த கட் ஆஃபை வச்சு நம்ம மேப் பண்ணி வச்சிருக்கோம் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்னு. இப்போ வந்து இந்த வெட்டினரி டாக்டர்ல 2 இருக்கு, அகாடமிக் ஒகேஷனல். அகாடமிக்ல வந்து ஓசி கேட்டகரி ஓப்பன் கேட்டகரிக்கு 198.5, பிசி 195.5, பிசி முஸ்லீம் பேக்வேர்ட் காஸ்ட் முஸ்லீம் வந்து 193, அப்புறம் மோஸ்ட் பேக்வேர்ட் காஸ்ட் வந்து 196.5, எஸ்சி வந்து 195.5, எஸ்சிஏ 192, அப்புறம் எஸ்டி 191.5. ஒகேஷனல் வந்து 193 ஓப்பன் கேட்டகரி, பிசி 187, பிசிஎம் 195, எம்பிசி 187, எஸ்சி 181, எஸ்சிஏ 180.5. அப்புறம் ஃபுட் டெக்னாலஜி வந்து ஓப்பன் கேட்டகரி 171, பிசி 151.5, பிசிஎம் 180.5, எம்பிசி 135.5, எஸ்சி 124.5, எஸ்சிஏ 11.2, எஸ்டி 175.5. அப்புறம் பிடெக் டைரி டெக்னாலஜி வந்து ஓசி ஓப்பன் கேட்டகரி 176.5, பிசி 133.5, பிசிஎம் 172.5, எம்பிசி 152, எஸ்சி 163, எஸ்சிஏ 164. அப்புறம் பவுல்ட்ரி டெக்னாலஜி ஓப்பன் கேட்டகரி வந்து 154, பிசி 152, எம்பிசி 140. இது எல்லாமே வந்து 2000 லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ல நம்ம எடுத்து பார்த்துருக்கோம். இதே தான் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ 3 to 4 மார்க்ஸ் டிப்பா இருக்கு. ஸோ மோஸ்டா இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா உங்களுக்கு இதே கேட்டகரியில கண்டிப்பா இந்த சீட்டு கிடைச்சிரும். இதுல பட் டோட்டலாவே 660 சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ 3 to 4 மார்க்ஸ் வேரி வரும். ஏன்னா இயர் ஆன் இயர் டிஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை நீங்க ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக ஒரு இதுக்காக நீங்க எக்ஸாம்பிளுக்காக இதை வச்சு மேப் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கட் ஆஃப்ல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வரணும் அப்படின்றது, எந்த கம்யூனிட்டியில இருக்கீங்க, எந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. இது இல்லாம 7.5 முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன். இது வந்து லாஸ்ட் இயர் வந்து அகாடமிக்கு வந்து பிசி 195 கிடைச்சிருக்கு, எம்பிசி வந்து 196.5, பிசிஎம் வந்து 194, எஸ்சி 197, எஸ்சிஏ 197, எஸ்டி 191.5. இதுதான் வந்து அகாடமிக்கு கிடைச்சிருக்கிறது. இதே வந்து ஃபுட் டெக்னாலஜில வந்து பிசி 158, பிசிஎம் 162.5, எம்பிசி 190.5, எஸ்சி 176.5. அப்புறம் டைரி டெக்னாலஜியில் பிசி 179.5, எம்பிசி 176. ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் நம்பர் இந்த வீடியோலேயே இருக்கு, ஃபர்ஸ்ட் சைட்லையும் லாஸ்ட் ஸ்லைட்லையுமே இருக்கு. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, அவேர்னஸ் வேணும், கைடன்ஸ் வேணும், கிளாரிட்டி வேணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த இதை வந்து நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் சேனல் கம்யூனிட்டியே இருக்கு. இந்த ஷீட்டை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன், நீங்க அதில் பார்த்தீங்கனாலுமே தெரியும். ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து போர்ட்டல் விசிட் பண்ணுங்க, ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க, ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் 10th 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஃபோட்டோ, ஸ்கூல்ல இருந்து போனோஃபைடு, இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுங்க. அப்புறம் ஃபீஸ் அப்ளிகேஷன், அந்த ஃபீஸ் இருக்கும், அதை ஆன்லைன்லேயே பே பண்ணணும், சப்மிட் பண்ணுங்க. லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து 17th June 5 o'clock. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹார்ட் காப்பி அக்செப்ட் பண்றது இல்லை. ஸோ எந்தெந்த காலேஜ் இப்போ நம்ம பார்த்துட்டோம், என்னென்ன காலேஜ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் இங்க வந்து 120 சீட்ஸ் இருக்கு. அப்புறம் தஞ்சாவூர் வெட்டினரி காலேஜ் இங்க 100 சீட்ஸ். அப்புறம் காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி ப்ராடக்ட் வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜியும் டைரி டெக்னாலஜியும் 60+40 சீட்ஸ் இருக்கு. அதன் பிறகு நாமக்கல்ல இருக்க வெட்டினரி காலேஜ், அங்க வந்து வெட்டினரி டாக்டர் வந்து 100 சீட்ஸ் இருக்கு. வெட்டினரி காலேஜ் சேலம்ல வந்து டாக்டர் சீட் வெட்டினரி டாக்டர் 80 சீட்ஸ் இருக்கு. காலேஜ் ஆஃப் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல ஓசூர், இதுல வந்து ஃபுட் டெக்னாலஜியும் பவுல்ட்ரி டெக்னாலஜி 40 சீட்ஸ் ஈச் இருக்கு.
அப்புறம் திருநெல்வேலி வெட்டினரி காலேஜில் வெட்டினரி டாக்டர் 100 சீட்ஸு. தேனியில் இருக்க வெட்டினரி காலேஜில் டாக்டர் சீட்டு 80 இருக்கு. சேலமில் வந்து இருக்கிற காலேஜில் வந்து ஃபுட் டெக்னாலஜி டைரி டெக்னாலஜி ஈச் 40 சீட்ஸ் இருக்கு. அப்புறம் திருப்பூர் வெட்டினரி காலேஜில் வந்து 80 சீட்ஸ் டாக்டர் சீட்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து டாக்டர் ஆகணும், பட் என்னால் இந்த காம்படிட்டிவ் நீட்டில் என்னால் படித்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வாங்க முடியாது அப்படின்றவங்க இது வந்து நீங்கள் ஒரு அனிமல் லவ்வராக இருந்து இதில் உங்களுக்கு ரியலாகவே இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு கட் ஆஃப் எல்லாமே இருக்கான்னு மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் லைக் தட் நான் ஏதோ டாக்டர் ஆகணும் அப்படின்னு சேராதீங்க. ரியலி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டேக் கேர் ஆஃப் அனிமல்ஸ், இந்த ஃபுட் டெக்னாலஜி டைரி டெக்னாலஜி இதில் எல்லாமே உங்களுக்கு ரியலாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்க. யார் சொன்னாலும் ஒரு பேருக்காக ஒரு பிராண்டுக்காகலாம் ஜாயின் பண்ணாதீங்க. உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுலேயே நல்லா படித்து நல்லா ரிசல்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்களே ஒரு பிராண்ட் ஆகிடலாம். தனியாக இந்த கோர்ஸ் படித்தாதான் ஒரு பிராண்ட் அப்படின்றது கிடையாது. ஸோ என்ன ஃபைனல் டேக் அவேஸ் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ்னா, இந்த மேக்ஸ் பயோ ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த தானுவாஸ் அப்படிங்கிறது ஒரு டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஆஃப்டர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்புறம் இன்ஜினியரிங் டிஎன்ஏ தவிர இது வந்து ஒரு டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. 17th June 2026 ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். அதுதான் லாஸ்ட் நாள். ஸோ 24 days இருக்கு. ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க. அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கோம். இதில் 7.5% கோட்டா அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். என்னென்ன கட் ஆஃப் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எந்தெந்த கோர்ஸில் கிடைக்கும் அப்படின்றதும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சீட்ஸ் ஒவ்வொரு காலேஜ்லேயும் இருக்குது, ஒவ்வொரு கோர்ஸுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றதான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க. எனிதிங் டவுட்ஸ் இருந்ததுன்னா என் நம்பர் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி வேறு யாருக்காச்சும் இதை பற்றி ரிலேட்டடாக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.